இப்போ ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகலை, சரிங்களா? அவர் என்ன செய்யறாருன்னா ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு பரிகாரங்களாக கட்டமாக எழுதுறேன். நான் போய் கேட்குறேன், உனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு கேட்குறேன். ஓகேங்களா? அவன் வந்து என்னை வந்து பிளாக் பண்ணுறான். ஓகேங்களா? உனக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணு, ஊருக்கு அப்புறம் ஐடியா கொடு. அப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஜாதகம் கொடுக்குறாங்க. இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அந்த கிளைண்ட் என்னன்னா ஜாதகத்தை பார்க்குறப்ப ஒய்ஃப் ஜாதகம் கொடுத்தாங்க. சார் உடம்பு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம் சார், உடம்பு பிரச்சனை இருக்குது, லிவரில் கேன்சர், லாஸ்ட் ஸ்டேஜ் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம் சார், லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. என்ன சார் பண்ணலான்னு கேட்குறாரு. இல்லை சார், இதில் ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை, ட்ரீட்மெண்ட் பாருங்கள், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் சொல்கிறத கேளுங்க. ஏன்னா லிவரில் கேன்சர் வந்துருச்சு, லிவர் கண்டம், லிவரில் சாதாரண பஞ்ச் வந்தாலே கண்டம், இதில் கேன்சரே வந்துருச்சு, லிவர் கண்டம். லிவர் கண்டமானால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, சோழி முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது அவ்வளோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க மனைவி இறந்துட்டு தான் எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எனக்கு திருப்பி கால் பண்ணிவிட்டு, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், அப்புறமா பேசுங்க, மெசேஜ் அனுப்புன்னு சொல்கிறேன். பேசணும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கிறார். நான் சரி பேசுங்கன்னு சொல்கிறேன். என் ஒய்ஃப் ஜாதகத்தை ஒருத்தர் கொண்டு போய் காமிச்சேன். காமிக்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிள்ளைக்கு 70 வயசு வரைக்கும் ஆயுசு இருக்குது, நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிற, அந்த தோசை தான் அவங்க கொண்டாட்டி காலி பண்ணியிருக்கு. ஒரு 15 நாளைக்கு முன்னால் என்கிட்ட வந்திருந்தேன்னா நான் சரி பண்ணிப்பேன் அப்படிங்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஆள்கிட்ட போய் அந்த ஆள் வீட்டுக்கு போ, அவங்க தாத்தன் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாரு, அவங்க பாட்டி 500-1000 வருஷம் வாழணும்ல அவன் வீட்டில் எல்லா பேரும். நம்மளை வாழ வைக்கிறவனுக்கு அவன் வீட்டில் வாழ வச்சிருக்கணும்ல, எத்தனை பேர் உயிரோடு இருக்கான் அப்படின்னு பாருன்னா ஒருத்தர் இருக்க மாட்டான், தண்டகர் மாத்திரமா உட்காந்துருப்பான். அவன் சொல்றதெல்லாம் கேட்க